அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு? மகர ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்ஸ் டே என்ற அளவிற்கு குரு பகவான் தனது சொந்த ராசியான மீன ராசியிலிருந்து மேசராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதுவும் மேசராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு புதன் சூரியனோடு இணைகிறாரு. இந்த கிரகங்களுடைய இணைவின் காரணமாக எண்ணற்ற பல நன்மைகள் மகர ராசினியர்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க. அந்த வகையில் மகர ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். மகர ராசி சென்ற உத்திராடம் 2ஆம் பாதம் முதல் திருவோணம் அவிட்டம் 2ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மகர ராசியினருக்கு வந்துவிட்டது குரு பயிற்சி. இனிமேலாவது நமக்கு எல்லா நன்மைகளும் உடனுக்குடன் நடக்குமா என்ற ஏக்கத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சில ஆண்டுகளாக இந்த ஒரு காரியமும் நன்மைகளுடன் நடந்து முடியாமல் ஈடுபடுகின்ற காரியங்களில் விரயம், நஷ்டம், இழுபறிகளும் தான் இருந்ததுங்க. குரு பகவான் இப்போது சஞ்சரித்து வருகின்ற 3ஆம் இடத்தை விட்டு சுகஸ்தானத்திற்கு வரப்போகிறாரு. சனி பகவான் பெயர்ச்சி மூலம் 7.5 சனியுடைய ஜென்ம சனி விட்டு விலகி தனி சனியாக அதாவது பாத சனி நிலைமையில் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு வந்துவிட்டதுங்க. இதனால் கெடுபிடிகள் குறைந்து வருகிறது. பிரச்சனையிலிருந்து மீள ஆரம்பித்து விட்டீர்கள். ஆக எல்லாவித சிக்கல்களில் இருந்தும் விடுபட்டு முன்னேறி விடுவோம் என்ற நம்பிக்கையை மனதுக்குள் வரவழைத்துக் கொள்ள வேண்டுங்க. இதுவரை குரு பகவானுக்கு மிக கடுமையான இடம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திலிருந்து நகர்வதே பெரிய நன்மை தாங்க. அந்த காலகட்டத்தில் நீங்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்ததே தெய்வ அனுகிரகம் தான். அதே நேரம் ஒரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் மிக கடுமைகளை கொடுக்கக்கூடியவர். 3 மற்றும் 12ஆம் இடத்துக்கு சொந்தக்காரகர். அந்த வகையில் 2 அதிபத்தியம் அசுப அதிபத்தியத்திற்கு அதிபதியாக இவர் இப்போது அதிர்ஷ்டகரமான குருவாக 4ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். இதனால் பரிகார ராசி வலயத்திற்குள் நீங்கள் அகப்பட்டாலும் பெரிய இடர்பாடுகளையோ தேவையற்ற தொந்தரவுகளையோ 4ஆம் இட குருவால் அனுபவிக்க போவது கிடையாது. எப்போதெல்லாம் மற்ற கிரகங்களுக்கு குரு பகவான் அமர்கின்ற இடம் கெட்ட இடம் என்று சொல்லப்படுகிறதோ அந்த இடத்திற்கு குரு பகவான் வரும்போது உங்கள் ராசிக்கு மட்டும் நன்மைகளை செய்து கொடுக்க கடமைப்பட்டவர். எனவே நிகழப்போகின்ற குரு பயிற்சியை நினைத்து கலங்க வேண்டாங்க. இந்த குரு பயிற்சி நேரத்தில் உங்களது ராசிக்கு சுகஸ்தானத்தில் சூரியன் புதன் சேர்க்கையால் விபரீத ராஜயோகம், இவர்களோடு ராகு கிரக சேர்க்கையும், இந்த 3 கிரக கூட்டணியோடு குரு பகவான் இணைய போவது 5ஆம் இடத்தில் சுக்கிரனும் 6ஆம் செவ்வாயும் 10ஆம் இடத்தில் கேதுவும் என்கின்ற கிரக அமைப்புகள் சுழல்கின்றன. இதனை வைத்து கொண்டு பார்க்கும்போது குரு பகவான் இதுவரை உங்களுக்கு செய்யாத நன்மைகளை எல்லாம் சூரியன் ராகுவோடு இணைகின்ற பட்சத்தில் செய்து அதிரடியான மாற்றங்களை உண்டாக்க போகிறார். இதனை பயன்படுத்தி கொண்டு அதி விரைவாக உங்களுக்கான அதி முக்கியமான காரியங்களை பார்த்து கொள்ளலாங்க. அதுவெல்லாம் நினைக்கின்றபடி நிறைவேறுங்க. குரு பகவான் சஞ்சரிக்கின்ற இடம் உங்கள் ராசிக்கு சுகஸ்தானம் என்றாலும் பெரிய நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது. அதே நேரம் ராகுவுடன் இணைய போவதால் இந்த ஒரு வருடமும் ஆச்சரியப்படும் வகையில் எதிர்பாராத நன்மைகள் இனிமைகள் என்றபடி நகர இருக்குது. மகர ராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிகழக்கூடிய இந்த காலகட்டங்களில் குடும்ப நிலைமையில் உயர்வான மாற்றங்கள் ஏற்படுங்க. நடைபெறாது என்று ஒதுக்கி வைத்த காரியம் சற்றென்று முடிய இருக்கு. குடும்பத்தாருடன் பரஸ்பரமான ஒற்றுமை ஓரளவு தொடர இருக்குதுங்க. வாழ்க்கை துடன் 2ஆம் இட சனியால் அவ்வப்போது தேவையற்ற பிணக்கு கருத்து வேறுபாடு இருக்கதாங்க செய்யும். ஆனாலும் சமாளிக்கும்படியான சூழல் தொடருங்க. ஆரோக்கிய நலனுக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டி இருக்குது. மருந்து மாத்திரை விரைய செலவு வைத்திய செலவு ஏற்பட்டாலும் பெரிய விரயம் சங்கடம் ஏதும் ஏற்பட்டு விடாது. கடந்த 1.25 வருடங்களாக 10ஆம் இட கேது கிரகத்தால் சகோதரர்களுடன் பங்காளிகளுடன் ஏற்பட்டு வருகிற பிரச்சனைகள் தான் முதலில் குரு பகவான் தீர்க்க போகிறாரு. அடுத்ததாக கடன் ஸ்தானத்திற்கு 11ஆம் இடத்தில் அமரப்போவதால் நீடித்த கடன்களை முடிவுக்கு கொண்டு வரப்பு இருக்கிறாருங்க. ராசினியர்களுக்கு பொருளாதார சிக்கல்களை தீர்த்து வைக்க போகிறாரு. குடும்ப பிரச்சனைகளை செய்ய இருக்கிறாரு. தேவை அத்தியாவசிய கடமைகளின் பற்றாக்குறையை சரி செய்ய போகிறாருங்க. கடன் வாங்கி கொண்டே இருக்க வேண்டிய சூழலை மாற்றப் போகிறார். மற்றவர்களுக்காக ஜாமீன் சிபாரிசு விஷயங்களில் இறங்கி தவித்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு முடிவை ஏற்படுத்த இருக்கிறாருங்க. பங்காளி ரீதியான சொத்து பங்கு ஆகப்பெருவினைகள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க இருக்குது. குரு பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தையும் தொழில் உத்தியோகஸ்தானத்தையும் விரயஸ்தானத்தையும் பார்க்க இருப்பதால 12க்குரிய கிரகம் 8ஆம் இடத்தை பார்ப்பதன் மூலம் திடீர் நன்மைகள், அதிர்ஷ்டங்கள், எதிர்பாராத பணவரவுகள், திடீர் காரிய வெற்றிகள் உண்டாக இருக்குதுங்க. அடுத்தபடியாக 7ஆம் பார்வையாக ராசிக்கு 10ஆம் இடத்தை செல்வஸ்தானத்தை பார்க்கிறார். இதன் மூலம் செல்வ சேர்க்கை
ஏற்பட இருக்குதுங்க. ஆதாயகரமான பயணங்கள் ஏற்பட இருக்குது. தொழில், வியாபார, நிர்வாக, பெரிய முதலீடு, பட்ஜெட் சார்ந்த விஷயங்கள் ஓரளவு சாதகமின்மைகளை, லாபங்களை உண்டாக்க இருக்குது. குடும்ப உயர்வு திட்டங்களில் சாதகம் உண்டாகுங்க. பெரிய மனிதர்களால் அனுகூலம் ஏற்பட இருக்குது. 12ஆம் இடத்தில் 9ஆம் பார்வை இருப்பதால் வாரிசுகளுக்காக சுபகாரிய, திருமண, சுபவிரய செலவுகளை செய்ய போகிறீர்கள். ஆக இந்த குரு பெயர்ச்சி 65% இனிய மாறுதல்களை ஏற்படுத்ததாங்க போகிறது. வரப்போகின்ற வைகாசி, ஆனி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் எண்ணற்ற விசேஷ நன்மைகள் நடக்க இருக்குதுங்க. மகர ராசி நேயர்களுக்கு பெரிய தொகை கைகளுக்கு கிடைக்குங்க. இல்லத்திற்கான ஆடம்பர பொருட்களை அடையலாங்க. புதிய வாகனம் அமைத்து கொள்ளலாம். ஆபரண சேர்க்கை ஏற்படுங்க. வாழ்க்கை துணைக்காக சொத்து, பத்து, கட்டிடம், மண், நிலபலன் வாங்குவதற்கான அதிகாரமும் இருக்குதுங்க. ஒரு பயிற்சியாகி அடுத்த 5ஆம் இடமாக ரிஷப ராசிக்கு மாறப்போவதற்குள் ஏகப்பட்ட மாற்றங்களை உண்டாக்குவார். இந்த காலகட்டத்தில் வருகின்ற வெள்ளி, புதன் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் எதிர்பாராத அனுகூல மேன்மைகள் உங்களுடைய ராசிக்கு ஏற்பட இருக்குது. மகர ராசி சேர்ந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கேதுவினுடைய நட்சத்திர சாரத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆச்சரியப்படுகின்ற பல உயர்வுகள் நடைபெற இருக்குதுங்க. மகர ராசியை சேர்ந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 4.5 மாதங்கள் கடந்த பிறகு குரு பகவான் நற்பலன்களை உங்களுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு வழங்க இருக்கிறாருங்க. மகர ராசியை சேர்ந்த அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, 8 மாதங்கள் கடந்த பிறகு குரு பகவான் உங்களுடைய நட்சத்திரக்காரர்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்க இருக்கிறாரு. மகர ராசி சேர்ந்த பெண்மணிகளுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இதுவரை குடும்பத்தாலும் வாழ்க்கை துணையாலும் ஏகப்பட்ட சங்கடங்கள் விலகி வசதி சௌகரியம் மேம்பட இருக்குது. மூத்த சகோதரர்களால் அனுகூலம், பண பதவி ஒத்துழைப்பு கிடைக்க இருக்குதுங்க. குடும்பம் செல்வதற்கான ஆசை நிறைவேற இருக்குது. மகர ராசி சேர்ந்த மாணவர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கல்வி விஷயங்களில் அதிக சிரத்தை காட்ட வேண்டுங்க. வருகின்ற ஆடி மாதத்திற்கு பிறகு அடுத்த கட்ட உயர்விற்கான அனைத்து நன்மைகளும் நடந்தேற இருக்குதுங்க. மகர ராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகம், பணி, பதவி, பொறுப்பு விஷயங்களில் மேன்மையான மாற்றங்கள் ஏற்படுங்க. சக ஊழியர்கள், அதிகாரிகளிடம் நிதானமான நடவடிக்கைகளை வைத்துக் கொள்ள வேண்டிய காலகட்டங்க. ஊதிய பிரச்சனை தீர இருக்குதுங்க. சங்கத்தின் மூலம் ஊதிய உயர்வு சம்பந்தமான செய்திகள் கிடைக்க இருக்குது. பென்ஷன் சம்பந்தப்பட்ட நிலுவைகள் கிடைக்க இருக்குதுங்க. மகர ராசி சேர்ந்த விவசாயிகளுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, சொந்த நிலப்பலன் சார்பான உற்பத்தி விஷயங்களில் உழைப்பு அதிகரித்தாலும் அதை தாண்டி லாபம், புதிய நிலம் சேர்க்கை போன்றவை ஏற்படுங்க. மகர ராசி சேர்ந்த கலைஞர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த குரு பயிற்சி தொடங்கி அடுத்து வருகின்ற 6.5 மாதங்கள் முடிவதற்குள் ஒரு திடீர் வளர்ச்சி துறை சார்ந்த விஷயங்களில் நடந்தேற இருக்குதுங்க. மகர ராசி சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக இந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, வருகின்ற ஆணி மாதம் 12ஆம் தேதி முடிவதற்குள் சக கட்சி ரீதியான பெரியதொரு அனுகூலம், பதவி மேன்மை ஏற்பட இருக்குதுங்க. மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி தொடங்கியதிலிருந்து அடுத்து வருகின்ற 9 மாதங்களுக்கு புதிய வளர்ச்சிகளை சந்தித்து முடிக்க இருக்கிறீங்க. மகர ராசி நேயர்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சியின் காரணமாக கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வியாழக்கிழமைகளில் ஸ்ரீ குரு பகவானுக்கும் ராகுவுக்கும் பிரீத்தி பரிகாரம் செய்து வழிபட்டுக் கொள்ளுங்க. வெள்ளிக்கிழமைகளில் ஸ்ரீ சிவபெருமான் வழிபாடு வைத்துக் கொள்ளுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் உங்களுக்கு ஏற்றுக்காட்டுது. இந்த பரிகாரத்தை சொல்வதன் மூலமாக ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. மகர ராசி நேயர்களுக்கு